இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமர் என்ற ஒரு எளிய மரவெட்டி வாழ்ந்து வந்தார். அவரது அடக்கமான வழிகள் இருந்தபோதிலும் ராம் சிவபெருமானிடம் அசைக்க முடியாத பக்திக்காக அறியப்பட்டார். ஒவ்வொரு காலையிலும் தனது நாளைத் தொடங்கும் முன் அவர் ஆற்றங்கரையில் கிடைத்த ஒரு கல்லிலிருந்து தானே வடிவமைத்த ஒரு சிறிய சிவலிங்கத்திற்கு ஒரு கைப்பிடி பூக்கள் மற்றும் ஒரு எளிய கிண்ணம் தண்ணீரை வழங்குவார். ஒரு குளிர்காலத்தில் கிராமம் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஆற்றுப் படுகைகள் வறண்டதால் கிராம மக்கள் போதிய தண்ணீர் கிடைக்காமல் தவித்தனர். அவர்கள் கஷ்டப்பட்டாலும் சிவன் மீது ராமரின் நம்பிக்கை அசையாதது. சிவன் ஏதாவது ஒரு வழியில் நிவாரணம் அளிப்பார் என்று நம்பிய அவர் தனது அன்றாட சடங்குகளை தொடர்ந்தார். ஒருநாள் இரவு ராமர் சிவலிங்கத்தின் முன் தியானத்தில் இருந்தபோது அவர் கனவில் ஒரு குரல் கேட்டது. மலையின் மிக உயரமான சிகரத்திற்குச் சென்று அங்கு தோண்டி எடுக்கச் சொன்னது குரல். ராம் ஒரு திறமையான சுரங்கத் தொழிலாளி இல்லை மற்றும் பணி கடினமானதாகத் தோன்றினாலும் தெய்வீக வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் உறுதியாக எழுந்தார். மறுநாள் காலை ராமர் தனது கடினமான பயணத்தைத் தொடங்கினார். கடுமையான வானிலை மற்றும் துரோகமான பாதைகள் இருந்தபோதிலும் அவரது பக்தி அவரது உறுதியை தூண்டியது. உச்சியில் பல நாட்கள் தோண்டிய பிறகு அவர் இறுதியாக திடமான ஒன்றைத் தாக்கினார். அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் பல நூற்றாண்டுகளாக தடுக்கப்பட்ட ஒரு பழங்கால மறைக்கப்பட்ட நீரூற்றைக் கண்டுபிடித்தார். நீரூற்று படிகத் தெளிவான நீரைக் கொண்டு பாய்ந்தது. இது தனக்கு கிடைத்த தெய்வீக பரிசு என்பதை ராமர் உணர்ந்தார். அவர் தனது பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி மீண்டும் கிராமத்திற்கு எடுத்துச் சென்றார். ராமின் கண்டுபிடிப்பால் வியந்த கிராம மக்கள் இறுதியாக தங்களுக்கு புதிய தண்ணீர் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்தனர். ராமின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் அவர்கள் மிகவும் நெகிழ்ந்தனர். ராமரின் பக்தி மற்றும் அதிசய நிகழ்வுக்கு நன்றியுள்ள கிராமம் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோவிலைக் கட்டியது. அங்கு ராமர் தலைமை பூசாரியாக நியமிக்கப்பட்டார். தொலைதூரங்களில் இருந்தும் பக்தர்களை வரவழைத்து புனித யாத்திரை தலமாக விளங்கியது. இறுதியில் சிவன் மீது ராமரின் உறுதியான நம்பிக்கையும் அவரது தன்னலமற்ற பக்தியும் அவரது கிராமத்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் தெய்வீகத்துடன் அவர்களை நெருக்கமாக்கியது. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தெய்வீக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டும் வகையில் ராமரின் பக்தியின் கதை நேசத்துக்குரிய கதையாக மாறியது. இந்த கதை நம்பிக்கை மற்றும் பக்தியின் சக்தியை எடுத்துக்காட்டுகிறது. தெய்வீகத்தின் மீது உண்மையான நம்பிக்கை எவ்வாறு அற்புதமான மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டுவரும் என்பதை